ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு நரகவாசி இப்படி போகலானாப்பா அப்படின்னாங்க. எதிரிகளை வெட்டி வீழ்த்தி விட்டு போர்க்களத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டு போகிறார். அதை பார்த்த ஒரு சஹாபி சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார் என்று சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நரகவாசி இப்படி சொல்லாத அப்படின்னு. இதை கேட்ட சஹாபியால் ஜீரணிக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நம்பி இருக்கிறார், அதனால்தான் சஹாபி என்ற பெயர். ஆனால் கண்ணால் பார்ப்பது அது நிதர்சனமான உண்மையாகி இருக்கிறார். இஸ்லாத்திற்கு ஆதரவாக வாள் எடுத்து சுரட்டி கொண்டு நிற்கிறார், எதிரிகளை வெட்டி கொண்டு போகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேலிக்கு கூட போய் சொல்ல மாட்டார்கள், அவருடைய வாழ்க்கையிலே கேலி கிண்டலுக்கு கூட போய் சொல்ல மாட்டார்கள். ஒரு வயதான மூதாட்டி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு சஹாபி பெண்ணை ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், கிழவிகள்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களா அப்படின்னு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கிழவிகள்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்படி. அந்த அம்மா ஓன்னு ஒப்பாரிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு காலமா இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்ப நாங்க செய்யற இந்த இபாதத்துக்கு என்ன பிரயோஜனங்களா, சொர்க்கம் கிடைக்காதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ குர்ஆனை ஓதலையாமா நீ அப்படின்னு. குர்ஆனை நீ ஓதலையா, இன்னா அன்ஷானாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா. அந்த பெண்களை நாம், அந்த வயதான பெண்களை உருமாற்றம் செய்வோம். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அப்படி உருமாற்றம் செய்து அவர்களை கன்னி பெண்களாக மாற்றுவோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எத்தனை வயதிலே துன்யாவிலே வாழுகின்ற மனிதர், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எத்தனை வயதிலே அவர்கள் இறந்தாலும் மறுமை நாளிலே பெண்கள் கன்னிகளாக எழுப்பப்படுவார்கள். ஆண்கள் ஜுருதே முருது என்று அரபியிலே சொல்வார்கள். மீசை இல்லாது உலகத்தில் தான் மீசையோடு வாழ வேண்டும் என்று ஆசை விடுவார்கள். அதை கூட சில பேர் வேண்டாம், எப்பவுமே இளமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி மீசை தாடி ஈடு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த தாடி மீசைக்கெல்லாம் ஆகிரத்துல பிரச்சனையே கிடையாது, ஆசைப்பட்டா வந்துடும். ஆனா ஜுருது முருது என்று சொல்வார்கள். இளைஞர்களாக ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் கன்னிகளாக இருப்பார்கள். இந்த ஆயத்து சூரத்துல் வாக்கியாவுல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற முசீபத்து இதெல்லாம் போகணும்னு சொன்னா காலை மக்ரிப் தொழுதுட்டு சூரத்துல் வாக்கியாவை நீங்க ஓதுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்முடைய வீடுகளிலே தாய்மார்கள் ஓதுறாங்களோ இல்லையோ, மதரசாக்களிலே பிள்ளைகள் இன்றும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் மதரசாக்கள் இருக்கிறதோ அந்த மதரசாக்களிலே நாங்கள் ஓதினோம். லால்பேட்டை மதரசால மக்ரிப் தொழுதுட்டு வந்த உடனே அப்படியே உட்கார்ந்து சூரத்துல் வாக்கியா. அந்த சூரத்துல் வாக்கியா எதற்காக, இந்த மாணவர்களுக்காக தியானம் செய்கிற வீட்டு மக்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து தரட்டும் என்று, உணவு தரக்கூடியவர்களுக்கு, பொருளாதார உதவி தரக்கூடியவர்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் தரட்டும் என்பதற்காக சூரத்துல் வாக்கியாவை அன்றாட மக்ரிப் தொழுதுட்டு ஓதும். நம்ம வீட்டிலையும் தாய்மார்கள் ஓதும். பரக்கத் நிறைந்த அந்த மக்ரிப் நேரம் அல்லாஹ் தஆலா நல்ல செல்வத்தை கொடுத்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவிதமாக எல்லாம் தொழுவார்கள். முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, அதுல நஃபில் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை என்று விதவிதமாக நபிகள் நாயகனுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. அல்லாஹ் தஆலா நமக்கு வசதி தந்திருக்கிறான். இந்த ரூம்ல சுன்னத் தொழலாம், இந்த ரூம்ல ஃபர்லு தொழலாம், இந்த ரூம்ல பின் சுன்னத் தொழலாம், இன்னொரு ரூம்ல தஹஜ்ஜத் தொழலாம். இப்படி விதவிதமான அறைகள் நமக்கு கொடுத்து அல்லாஹ் வசதி தந்திருக்கிறான். நம்ம ஆண்களை எல்லாம் தாய்மார்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது. ஆண்களை எல்லாம் மக்ரிப் பாங்க் சொல்லிருச்சு, போங்க போங்க பள்ளியாசல் போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவன் ஒளி செஞ்சுட்டு வெளியே வரும்போதே ஒரு சின்ன உத்தரவு உம்மாமார்கள்ட்ட இருந்து வரும், அவசரப்பட்டு இஷா தொழுகைக்கு முந்தி வந்துடாதீங்க. இஷா தொழுகிட்டு 6 அமர 9 வந்தா போதும். அதுக்கடையில நாங்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கிற எல்லா தொடர் நாடகத்தையும் படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு தரும். இருக்கிற அறைகளுக்குள்ளே பிள்ளைகளை பூட்டி விட்டு படிக்க சொல்லி விடுவது இது ஒரு சாதாரண பேச்சு அல்ல. பத்திரிகையில் வந்த செய்தி, வஉசி மாவட்டத்திலே, தூத்துக்குடி வஉசி மாவட்டத்திலே வெளிநாட்டிலே இருந்து கஷ்டப்பட்டு வரும்போது, உழைத்து வரும்போது ஒரு சகோதரர், நம்முடைய சகோதரர் ஒரு டிவியை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார். வந்து ஒரு 2 மாசம் வீட்டில் இருந்துட்டு போயிட்டார். போனதற்கு பிறகு அந்த டிவியிலே மாமாவுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை. மாமனார் சொல்றார், என் பையன் வாங்கிட்டு வந்திருக்கான், அதனால செய்தியை வைக்கணும், அதை போடு அப்படின்னு. மருமகள் சொல்றா, என் கணவர் வாங்கிட்டு வந்திருக்கிறார், அதனால நாடம்லாம் பார்த்துட்டு மீதி நேரம் இருந்தா நீங்க செய்தி பாருங்க. 2 பேருக்கு இடையில பிரச்சனை முத்தி விளக்கு மாற்ற எடுத்து மாமனாரை மருமகள் அடிக்க அவர் கத்தி எடுத்து மருமகளை குத்தி கொலை செய்து விட்டார். தினத்தந்தி பத்திரிகையில் வந்த செய்தி. அப்புறம் மூத்தா போனதற்கு பிறகு சட்ட மதரசாவில் ஃபத்வா கேட்பதற்காக ஒரு கூட்டம் வருகிறது. மூத்தா போனா தானே ஜனாசா தொழுகை வைக்கணும். இப்ப கொல்லப்பட்ட ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை உண்டான்.
அதெல்லாம் உண்டு, தற்கொலை செய்தாலும் ஜனாசா உண்டு, கொல்லப்பட்டாலும் ஜனாசா உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு பிறகு பையன் இந்த விஷயத்தை சொல்றாங்க, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு. அப்ப அங்கே இருந்து அந்த ஊரில் உள்ளவர் சொல்றார், எல்லா வீட்லயும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்து, இங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முத்தி போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தான அந்த மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த சூரத்துல் வாக்கியாவை பிள்ளைகளை வச்சு ஓத சொன்னா நமக்கு இன்னும் செல்வத்தை அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருப்பான், வீட்டுல முசீபத்துலாம் பெயரும். அந்த அம்மாட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிழவிகள் வயதான தோற்றத்திலே சொர்க்கத்திற்கு போக மாட்டார்கள், கன்னி பெண்களாக போவார்கள். இன்ன அன்ஷானாகுன்ன இன்ஷான். சமீபத்தில் பத்திரிகையை பார்த்திருக்கலாம், 126 வயதாகிவிட்டது. ஒரு நன்னி அம்மாவிற்கு, ஒரு மூதாட்டிக்கு 120 வயதாகிவிட்டது. அந்த அம்மாவுக்கு கவலையா, என்ன கவலை, வயசாயிட்டே போற, நாம இன்னும் எவ்வளவு நாள் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படுகிறதா. கீழே பத்திரிகை எழுதியிருக்கிறார். அவர் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து கேளிக்கை கூட போய் வராது. அவர்கள் இது நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காது என்றால் நடக்காது. நபியுனல் ஆமீரு லாஹி ஃபலா அஹதுன் அபர்ர ஃபீ கௌலிலா மின்ஹு வலா நாமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லதை ஏவுவார்கள், அவர்கள் ஏவியதை போல நடந்தால் அது உண்மையிலே நடக்கும், கெட்டதை தடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று ஆமாம் என்ற வார்த்தையையும் உண்மை என்ற வார்த்தையை உலகத்தில் யாரும் சொன்னது கிடையாது. எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டு போகிற இந்த சஹாபி பார்க்கிற காட்சியோ, எதிரிகளை அவர் வெட்டி வீழ்த்தி கொண்டு போகிறார். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நரகவாசியை பத்தி இப்படி பேசாதன்னாங்க. சரி என்னதான் நடக்குன்னு பாப்பேன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே இந்த சஹாபி ஓடி போனார். கடைசியில் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டு போன இந்த நபித்தோழர் கடைசியில் எதிரி ஒருவன் வீசி அம்பு அவருடைய காலில் வந்து பட்டுச்சு. காலில் பட்ட உடனே அந்த வலியை தாங்க முடியல அவரால். காலில் பட்ட உடனே அந்த வலியை தாங்க முடியாம தான் வைத்திருந்த வாளை தரையிலே நட்டி, எதிரிகளை வெட்டுவதற்காக பயன்படுத்திய வாளை தரையிலே நட்டி வேகமாக ஓடி வந்து அதிலே பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சஹாபி அவரை சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்திலே இருப்பார் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசியை பற்றி இப்படி பேசாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கடைசியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று அவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். பமன் கத்தல நஃப்ஸன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉ ஜஹன்னம் ஹாலிதன் ஃபீஹா. தற்கொலை செய்து கொண்டவன் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பான் என்று ரப்புல் ஆலமீன் அருள்